இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அக்பர் சார் தான். அவர் எவ்வளோ லவ் எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ லவ் கொடுத்து எவ்வளோ லவ் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜ் வந்து ஃபில்டாக இருக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நானும் அவரோட பார்ட்னர்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அண்ட் கம்மிங் டு தி மூவி, என் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஐ ஸ்டார்ட் வித் அப்ராமி மேம். இன்னைக்கு தான் அவங்கள நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு வாட்டி பார்த்தேன், பட் பேச முடியல. ரொம்ப அவசர அவசரமாக நீங்கள் போயிட்டு இருந்தீங்க. உங்களை பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். டிஓபி கிட்ட கேட்டிருக்கேன், நீங்க வைக்கிற ஷார்ட்ல அழகா இருக்காங்களா இல்ல அவங்க ரியலாவே ரொம்ப அழகா இருக்காங்களா அப்படின்னு. அதுக்கு டிஓபி சார் சொன்னாரு, ரெண்டுமே இருக்கு மேம் அப்படின்னு சொன்னாரு. அவரு டிஓபி சாரோட சினிமாட்டோகிராஃபி எல்லாருக்குமே ரொம்ப, நாங்க ட்ரீசர் ரிலீஸ் பண்ணும்போது அவ்வளோ அப்ளாஸ் அவருக்கு. கால் பண்ணி கேட்காதவங்களே இல்லை, எல்லாருமே கால் பண்ணி கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் டைம் டிஓபியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தமிழ்ல தான் அவருக்கு இது ஃபர்ஸ்ட் படம். he done a very good job. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் பண்ணது. ஸோ ஐ எம் so happy அவர் இந்த மூவில இருக்கிறது. அண்ட் ரித்விகா மை ஃப்ரெண்ட், அண்ட் உங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. உங்க கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன், அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த படத்துல. ஓகே, நெக்ஸ்ட் மூவில ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட். திலீபன் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களோட ஒர்க் எல்லாமே வந்து படம் பார்த்தா நிறைய பேர் சொன்னாங்க உங்கள் கேரக்டர் பற்றி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும், என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மியூசிக் டைரக்டர் சார், விழாவின் நாயகன் இல்லையா, சாரை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அது அது வந்து அவர் ஒரு லவ் கொடுத்துட்டே இருப்பாரு. அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் பார்க்கும்போது, அவர் பேசும்போது ரொம்ப சாஃப்டா இருப்பாரு. நிறைய வாட்டி நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன், ஆனால் நிறைய பேசினது இல்லை. மீட் பண்ணும்போது அவங்க பேசுவாங்க, லோகேஷ் பேசிட்டு இருப்பாங்க, நான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் அவரோட அந்த பாசிட்டிவ் வைப் மட்டும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த பாசிட்டிவ் வைப் படம் ஃபுல்லாவே இருக்கும். படம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவ் வைப் ஃபுல்லாவே இருக்கும். நான் ஒவ்வொரு சாங் ரிலீஸ் ஆகும்போதும், என்னோட ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் ஆகும்போது லோகேஷ் சார்கிட்ட சொன்னேன், சார் திஸ் இஸ் மை ஃபேவரட் சாங், இதுதான் இந்த படத்துலேயே எனக்கு ஃபேவரட்டாக இருக்க போது சொன்னேன். செகண்ட் சாங் ரெக்கார்டிங் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம், இல்லை எனக்கு அதை விட இதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்லை வெயிட் பண்ணுங்க, அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு, ஃபைனலாக சொல்லுங்க உங்களுக்கு எது ஃபேவரட்னு. அதுக்கப்புறம் எல்லா சாங்கும் வந்ததுக்கு அப்புறம் எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாமே என்னோட ஃபேவரட். ஆடியன்ஸுக்குமே எல்லா சாங்குமே ரொம்ப பிடிக்கும். ஆல்பமாகவும் சாங் ரொம்பவே நல்லா ரீச் ஆயிருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு சரிகமா, நவீன் சார். ஃபர்ஸ்ட் டைம் நவீன் சாரை ஆடியோ லான்ச்சில் பார்த்தேன், சாரி ஃபோட்டோ ஷூட்டில் பார்த்தேன். அவருக்கு என்ன தெரியாது, நான் ஆல்ரெடி நாங்கள் பேசியிருக்கோம் அவரை பற்றி. அப்போ வந்து நான் நினச்சேன், ஐயோ பேசுவாங்களா பேச மாட்டாங்களா, பிகாஸ் வெரி சீனியர், தட் மீன்ஸ் ஒர்க்கில் ரொம்ப சீனியர், பேசுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. பட் ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணும்போதே அவங்க இஸ் ஸோ வார்ம், ரொம்ப ஈஸியாக மிங்கிள் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பர்சன். ஷூட்டிங் ஸ்பாட்லுமே வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள், சின்ன விஷயங்கள், சின்ன நுணுக்கங்கள்லாம் சொல்லி தருவாங்க. எனக்கு மட்டும் இல்லை, செட்டில் அவர் கூட ஒர்க் பண்ணுற எல்லாரையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ சார், ஸோ மச். அண்ட் ஆக்சுவலி நான் இன்னைக்கு இங்கே வந்து பேசுவேனா அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில் வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ ஒன் குட் சோல் இஸ் புஷ்ட் மீ ஹியர். மை ஃபேமிலி அண்ட் என் கூட இருக்கவங்க எல்லாருக்குமே நான் இங்கே இன்னைக்கு இருப்பேன் அப்படின்றது தெரியாது. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி நான் இங்கே இருக்கிறது. நான் ஏன் இதை சொன்னேன்னா, படத்துலையுமே எனக்கு இன்னைக்கு ஒரு மேஜிக் நடந்துச்சு. சீரியஸ்லி என் லைஃப்ல இன்னைக்கு ஒரு மேஜிக் நடந்துச்சு. ஏன் இப்போ நீ இதை சொல்றேன்னு தானே கேட்குறீங்க. இந்த படத்துலையுமே அப்படி ஒரு மேஜிக் இருக்கு. இந்த படத்தை பார்க்கும் பொழுது உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்குங்க இந்த படத்துல.
ஒரு சூப்பர் மேஜிக்கை கிரியேட் பண்ணியிருக்கு படத்துல. நான் மேஜிக்னு சொல்றேன், சார் வேற டெவில் இஸ் வெயிட்டிங்னு போட்டிருக்காரு, சோல்னு சொல்றேன், ஒரு சோல் இங்க இருக்குன்னு சொல்றேன். நீங்க எல்லாருமே கனெக்ட் பண்ணி இதை வந்து ஒரு ஹரர் மூவின்னு நினைச்சிடாதீங்க. இட்ஸ் அ fully thriller and fully packed by heavy emotionally movie.